ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல் என்பிடெல் கோர்ஸுக்கு உண்டான வீக் 5க்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா, அசைன்மெண்ட்டுக்கு. ஓகே, இந்த வீக் 5 உண்டான டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிங் லக்ராஞ்சியன்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ தட் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு ரிலேட்டட் டு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, விச் எனர்ஜி ஸ்கேல் இஸ் க்ளோசஸ்ட் டு த அப்சர்வ்டு வேக்கம் டென்சிட்டி. ஸோ வேக்கம்னா என்னென்னா டார்க் எனர்ஜின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10⁻³ எலக்ட்ரான் வோல்ட் ஹோல் பவர் 4. ஓகே, இதுதான் நமக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ வேக்கம் எனர்ஜி டென்சிட்டி ஆர் டார்க் எனர்ஜி இஸ் அப்ராக்சிமேட்லி 10⁻47 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட் பவர் 4. ஓகே, இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து நமக்கு ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, why does vacuum energy pose a problem primarily in the quantum field theory and not in ordinary quantum mechanics? ஓகேங்களா, ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் தான் இட் கப்புல்ஸ் டு கிராவிட்டி அஃபெக்ட்ஸ் ஸ்பேஸ் டைம் டைனமிக்ஸ். இதுதான் இதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் த அப்சல்யூட் 0 பாயிண்ட் எனர்ஜி இஸ் irrelevant as only energy difference matter in quantum field theory. Vacuum energy act as a source of gravity and a cosmological constant. ஓகேங்களா, ஸோ the absolute value of the vacuum energy has observable physical effects on the expansion of universe and leads to the massive discrepancy between the predicted and observed values. ஓகேங்களா, இதுதான் இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா, ஸோ வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து அப்படியே படித்து காட்டுறீங்க சார் அப்படின்னு. ஸோ தட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து தான் காட்ட முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா, வீக்லி இன்ட்ராக்ஷன்ஸ் வித் ஐஏசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பெங்களூர். ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட மண்டே வந்து நமக்கு என்னென்னா நமக்கு இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, அதுலேருந்து நம்ம எடுத்த ஹிண்ட்ஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, ஸோ விச் ஈக்குவேஷன் டிஸ்கிரைப்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபீல்டு. அதனால் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம ஒரு நாளைக்கு போர்டில் பார்க்கலாம். ஸோ தட் நான் என்ன பண்ணேன், அசைன்மெண்ட்டுக்குனால ஆன்சர் தான் இப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ விச் ஈக்குவேஷன் டிஸ்கிரைப்ஸ் த மேசிவ் ஸ்பின் ஒன் ஃபீல்டு. ஓகே, இது எந்த ஈக்குவேஷன் வந்து மேசிவ் ஸ்பின் ஒன் ஃபீல்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா ப்ரோக்கோ ஈக்குவேஷன். அதே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்லெஸ் ஸ்பின் ஒன் ஃபீல்டை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா, மாஸ்லெஸ்ஸு இதே மேசிவ்னா ப்ரோக்கோ ஈக்குவேஷன். அதே மாதிரி கிளிங்கார்டன் ஈக்குவேஷன் எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா மேசிவ் ஸ்பின் ஜீரோ பார்ட்டிகிள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ரரிட்டா ஸ்வினர் ஈக்குவேஷன் டிஸ்கிரைப்ஸ் த மேசிவ் ஸ்பின் 3/2 பார்ட்டிகல்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது விச் பார்ட்டிகல்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்டு வித் டிராக் ஈக்குவேஷன்ஸ். அதாவது டிராக் ஈக்குவேஷன் வந்து எந்தெந்த பார்ட்டிகளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், மியூவான், ப்ரோட்டான். ஓகேங்களா, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ் இருக்கும், ஹிக்ஸ் போசான் இருக்கும். ஓகேங்களா, அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு போசான்ஸ் வந்துடும். சரிங்களா, ஸோ டிராக் ஈக்குவேஷன் இஸ் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன். இட் டிஸ்கிரைப்ஸ் ஸ்பின் 1/2 ஃபெர்மியான்ஸ் சச் as லெப்டான்ஸ் அண்ட் குவார்க்ஸ் அண்ட் எலக்ட்ரான் மியூவான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மியூவான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் 1/2 ஃபோட்டான் லெப்டான்ஸு, ஃபோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் 1 போசான்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் வந்து ஹவு மெனி ஃபிசிக்கல் போலரைசேஷன் ஸ்டேட்ஸ் தஸ் மேசிவ் ஸ்பின் ஒன் பார்ட்டிகல் ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து நமக்கு 3. அதாவது ஹவு மெனி ஃபிசிக்கல் போலரைசேஷன் ஸ்டேட்ஸ் தஸ் மேசிவ் ஸ்பின் ஒன். ஓகே, ஸ்பின் ஒன்னாவே என்ன சொன்னால் +1 0 -1 இந்த 3 ஸ்டேட் இருக்குங்களா, அதனால் நம்ம அதோட ஆன்சர் நம்ம 3 சொல்லணும். ஸோ மேசிவ் ஸ்பின் ஒன் பார்ட்டிகல் இன் இட்ஸ் ரெஸ்ட் ஃப்ரேம் ஹேஸ் 3 பாசிபிள் ஸ்பின் ஓரியன்டேஷன் அலாங் வித் கிவன் ஆக்சிஸ் +1 0 -1. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, +1 0 -1 டோட்டலாக நமக்கு 3 பேராமீட்டர் இருக்குல்ல, அதனால் நமக்கு ஆன்சர் வந்து 3. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விச் கண்டிஷன்ஸ் 6th ஈக்குவேஷன் வந்து விச் கண்டிஷன்ஸ் ரிமூவ் அன்ஃபிசிக்கல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் மாஸ்லெஸ் ஸ்பின் ஒன் ஃபீல்டு மார்க் ஆல் தட் அப்ளை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒன் ஆர் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஆன்சராக. ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஜ் இன்வேரியன்ஸ் அண்ட் லாரன்ஸ் கேஜ் அதோட 2 ஆன்சர்ஸ். அடுத்தது த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் டென்சார் எஃப் மியூ நியூ இன் மேக்ஸ்வெல் தியரி இஸ், அதாவது இப்படி எடுத்துருந்தாங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னா லாரன்ஸ் கோவேரியன்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வி ஹேவ் ஏ ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, அது நான் தனியாக உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா, ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆஃப் 3 photon vertex in quantum electrodynamics follows from Maxwell kinetic term. ஓகேங்களா, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து மேக்ஸ்வெல் கைனடிக் டேம். ஓகே, ஸோ அடுத்து இன் மாடர்ன் குவாண்டம் ஃபீல்டு தியரி ஆன்டிபார்ட்டிகல் அரைசஸ். ஆன்டிபார்ட்டிகல் எப்படி அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the fields are quantized with both creation and annihilation of operators. ஓகே, இதுதான் இதுக்குள்ள ஆன்சர் 9th கொஸ்டின்ஸுக்கு. ஸோ அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காமா பவர் மியூ அண்ட் காமா மியூ இஸ் ஈக்குவல் டு வாட் எத்தனை அப்படின்னு கேட்டுக்காங்கன்னா அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன நமக்கு 4. ஓகே,
ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுருக்கோம். இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தனியாக இருக்கும்போது ஃபுல்லாக போட்டு கட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீக் 6க்கு நான் அசைன்மெண்ட்டு நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.